விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் குப்பை கொட்டி தீ வைத்து எரிப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்தான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். விழுப்புரம் நகர மைய பகுதியில் நகராட்சி மைதானம் அமைந்துள்ளது. இந்த மைதானம் பொழுதுபோக்கு, விளையாட்டு மற்றும் அரசியல் நிகழ்ச்சி நடத்துவதற்கும் கண்காட்சிகள் நடத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனிடையே மழைக்காலங்களில் தாழ்வான பகுதி என்பதால் கழிவு நீருடன் சேர்ந்து மழை நீரும் தேங்கி நகராட்சி மைதானம் சேதமடைந்து கிடப்பதும் பின்னர் நகராட்சி நிர்வாகம் சீரமைக்கும் பணி மேற்கொள்வதும் வழக்கமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் நகராட்சியில் உள்ள ஊழியர்கள் குப்பை வண்டிகளை இங்கு தரம் பிரிக்காமல் மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரித்து எடுக்கப்படாமல் இந்த குப்பைகளை கொட்டி தீ வைத்து எரிப்பதால் புகை மூட்டமும் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகின்றன. நாங்கள் இங்கே தான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் நாங்கள் எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக என்ன பார்த்தீங்கன்னா நகராட்சி வண்டி வந்து வராங்க, கொண்டு வந்து இந்தமாரி குப்பைகளை கொட்டிட்டு போயிடறாங்க பின்பக்கம். நாங்கள் குழந்தைங்களாம் எல்லாருமே தான் இங்கே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே இங்கே தான் வளர்றோம். பக்கத்துலலாம் வீடுங்க நிறையா இருக்குது. ஆனால் நாங்கள் போய் அவங்க நகராட்சி வண்டியை கேட்டாக்கா அவங்க நீ என்னடா கேட்கறதுன்ற மாதிரிலாம் சத்தம் போட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே அரசியல் தலைவர் பெரிய பெரிய கட்சிகள்லாம் இங்கே தான் எவ்வளோ பெரிய தலைவர்லாம் இங்கே மாநாடு நடத்திருக்காங்க. இந்த இடத்துல இந்தமாரி மாநாடு நடந்த இடம் மாதிரியே இப்போ இல்லை. இது யார் தான் முடிவுன்னு தெரியல, யார் தான் முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. தயவுசெய்து இந்த சத்தியம் டிவி மூலமாக நீங்களாவது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. எனவே நகராட்சி மைதானத்தில் குப்பை கொட்டுவதை தடுக்கவும், தீ வைத்து எரிப்பதை தடுக்கவும் நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதனை மீறி குப்பை கொட்டுபவர்களின் மீது அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். குப்பை தான் இப்போதைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த இதை சரி பண்ணியும் தர மாட்டாங்க. பண்ணி நிறைய மேய்து, அது யார் வளர்க்குறாங்கன்னு தெரியல. நகராட்சியிலேருந்தே வளர்க்குறாங்களா, அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது கண்ணாடியோடு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த கேட் வேறு மூடி இருந்தது, இப்போ என்னமோ திறந்து விட்டாங்க. அதேமாதிரி இந்த தொடர்ந்து இங்கே இந்த கிரவுண்டை வந்து சீரமைச்சு கொடுத்தாலும் எங்களுக்கு நல்ல விஷயந்தான். சத்தியம் டிவி மூலமாக இது நான் நகராட்சிக்கு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து கழிவு வந்து நகராட்சி கழிவுலாம் வந்து பிரிக்காமே கான்ட்ராக்ட் விட்டவங்க பிரிக்காமே அந்த கழிவுலாம் எடுத்துகிட்டு வந்து பிளாஸ்டிக்கு எல்லா கழிவும் தனித்தனியாக எடுக்கணும். ஆனால் எதுவுமே அது மாதிரி எடுத்து வந்து ஒன்றா போட்டு எழுதி விட்டுறாங்க. இது வந்து என்ன, இந்த காற்றுனால வந்து பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது, பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது. இந்த காற்றுனால பசங்களுக்கு வந்து நோய் போகிற அபாயம் ஏற்படுது. அதனால் வந்து அரசாங்கம் இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து உடனே வந்து இதுக்கு ஸ்டெப் எடுக்க மாதிரி பண்ணிவிடுன்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மைதானம் புது பொலிவுடன் காணப்பட மாவட்ட நிர்வாகமும் நகராட்சியும் இணைந்து செயல்பட்டு அப்பகுதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஸோ இந்த ஒரு குப்பை கொட்டும் போது அதுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து பசங்க விளையாடுறதுக்கு இது பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். அப்படி இந்த மாரி இந்த கிரவுண்டில் யாருமே பண்ணுற மாரி தெரியல. ஏகப்பட்ட இதெல்லாம் நடக்குது இங்கே. ஆனால் நாய் செத்து போய் கிடக்குது, ஏகப்பட்ட இது இங்கே செத்து போய் குப்பை அழிவு போய் இதெல்லாம் கிடக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கத்தால் முடிவெடுக்க முடியல. அதை எடுத்தால் நல்லாயிருக்கும். குப்பை மேடான மைதானத்தை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற பொதுமக்களின் எதிர்பார்ப்பு விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கோபிநாத்துடன் சத்தியம் செய்திக்குழு.